welcome everyone in the name of the Lord Jesus Christ. உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன், bless பண்ணுறேன். ஸோ இந்த நாளில் வந்து God is going to talk to you about something very important. ஸோ சில ஸ்கிரிப்சரில் இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் வேர்டாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு renew your faith, builds up your faith and நல்லா கவனிங்க. கடவுளோட வார்த்தை நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுது. வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் கடவுளோட வார்த்தை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு கடவுளோட வார்த்தை நம்மக்கிட்ட வருது, முதல்ல பர்பஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காடையே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக த பர்பஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், இந்த தேவனுடைய வார்த்தையோடைய முக்கியத்துவம், அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை வந்து தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக வாரம் போய் சர்ச் அட்டன் பண்ணுறோம், வசனத்தை கேட்குறோம், கடமைக்காக படிக்கிறவங்களும் இருக்காங்க, உண்மையாக கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறவங்களும் இருக்காங்க, படிக்கிறாங்க. நான் படிக்கலான்னு சொல்லலை, நிறைய பேர் படிக்கிறாங்க, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டெய்லியும் வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, இது எல்லாமே சூப்பர். பட் ஆனால் இந்த ஆண்டவரோட வார்த்தை ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு, எதுக்கு உங்ககிட்ட இந்த கடவுளோட வார்த்தை வருது, எதுக்கு கடவுள் வார்த்தையை கொடுத்துருக்காரு அப்படின்ற நோக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு நோக்கம். கடவுள் எதுக்கு நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் நினைவுகளையும் அவருடைய யோசனையாகவும் அவருடைய நினைவாகவும் அவருடைய எண்ணமாகவும் மாற்றுவதற்காக. ஸோ இப்போது நீங்கள் கடவுளோட வார்த்தையை கேட்குறீங்க, படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, கன்ஃபஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இந்த வார்த்தை உங்கள் மனதையும் யோசனையும் நினைவுகளையும் உணர்வுகளையும் மாற்றவில்லை என்றால், இப்போ இந்த வார்த்தை உங்ககிட்ட வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம நிறைய வசனங்களை கேட்குறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம், நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் உங்கள் நினைவுகளையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் யோசனைகளையும் உங்களுடைய உணர்வுகளையும் மாற்றவில்லை என்றால், இது கொடுக்கப்பட்டதுக்கு உண்டான நோக்கமே செயலிழந்து போயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம் நவ். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. உங்கள் லைஃப்லையும் என்னோட லைஃப்லையும் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் இருக்கிற அநேகருடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் பேத்தட்டிக்காக இருக்கு. ஏன் பேத்தட்டிக்காக இருக்கு, ஏன் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னா, கடவுளோட வார்த்தை என்ன பர்பஸ்க்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதே ஃபர்ஸ்ட் அவங்க அறியாது இருக்கிறாங்க. அதை புரிஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட லைஃப் வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பைபிள்லேருந்து எடுத்த வார்த்தை. ஏன்னா நீதிமொழிகள் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தன்னை குறித்து என்ன எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ கடவுளை பற்றி ஒரு இடத்துல சொல்றாரு, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, நீ என்னை எப்படி பார்க்கிறையோ நான் அப்படியே உனக்கு தோற்றம் அளிக்கிறேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் நல்லவர்களுக்கு நல்லவனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடானவனாகவும் நான் என்ன பண்றேன், தோற்றம் அளிக்கிறேன் அப்படின்ற. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்மளுடைய அடையாளம், நம்ம எப்படி நம்மளை பார்க்குறோம், நம்ம எப்படி கடவுளை பார்க்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து ஒரு ஆணி வேற இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடாரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்குது, மரத்தோட வேறுகிட்ட வைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறது. அப்படின்னா என்னென்னா, காடோட வேர்டு எப்பயுமே ரூட்டை அஃபெக்ட் பண்ணும். இந்த ரூட்டை சரி பண்ணிடுச்சுன்னா உங்கள் லைஃப் சரியாயிடும். பிகாஸ் நல்லா கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கை இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். அப்படின்னா
அநேக எண்ணங்கள் கொண்டதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பல வருடங்கள் நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். மாம்ச எண்ணங்கள். we learned to live in the flesh. We learned to think in the flesh. We learned to imagine in the flesh. We learned to feel in the flesh. மாம்சத்திலேயே நம்ம வாழ கற்றுக்கொண்டோம். அப்போ நான் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, அந்த மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது, மாற்றம் அடைகிறது. ஆனால் அவனுடைய மனதும் யோசனைகளும் நினைவுகளும் உள் உணர்வும் சரீரமும் மாற்றம் சில பேர் அடைகிறாங்க. அந்த டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. சில பேருக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படியே தான் இருக்கு. அப்போ மாற்றம் வரலையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, மாற்றம் வந்துருச்சு. எங்கே? உங்களுடைய ஆவியில். உங்களுடைய ஆவியில், அதான் நான் சொன்னேன், உங்களுடைய ஆவியில் நீங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீங்க. ஸோ இங்கே நான் முக்கியமாக வைக்கிற பாயிண்ட் என்னென்னா, சொல்லப்படுகிற வார்த்தைகள், படிக்கிற வார்த்தைகள் உங்கள் மனதையும் நினைவுகளையும் யோசனைகளையும் மாற்ற வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னோட யோசனை என்னோட யோசனை இல்லை, உன்னோட பிளான்ஸ் என்னோட பிளான்ஸ் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் உன்னுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் வேறுபட்டிருக்கு அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய இருவரும் ஒருமித்து நடக்கக்கூடுமா அப்படின்னா என்னன்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்கா, என் மனைவியோட நான் சமாதானமாக இருந்தனா தான் கையை கோத்துட்டு ரோட்டில் நடக்க முடியும். இப்போ எங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமாக போய் கையை பிடிச்சி நடக்க முடியுமா? முடியாது. அப்போது அங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னா, மனம், ஒரு மனம், ஒன் மைண்ட். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் ரெண்டு பேரும் ஒன்றா நடக்க முடியாது. அப்போது எப்போ இது ரெஸ்டோர் ஆகுது, எப்போ அந்த பீஸ், அந்த ஒரு மனம் இன்வால்மெண்ட் வருதோ, அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடக்க முடியும். இதே தான் கடவுள்கிட்டையும் பாருங்களேன். கடவுள் உங்களை ரட்சித்ததன் நோக்கம் என்னன்னா, நீங்களும் ஆண்டவரும் ஒன்றா நடக்கணும். அதுக்காக தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கோம். ரட்சிப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதில் மேன்மையான ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், அவருடைய குமாரனாக குமார்த்திகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ மாற்றப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட நடக்க விரும்புகிறேன், நான் உன் கையை பிடிச்சி நடக்க விரும்புகிறேன், நான் உன் கூட வர விரும்புகிறேன், நான் உனக்கு வழிகாட்ட விரும்புகிறேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், செய்து கொண்டே இருக்கிறேன், நீ என்னோட நடக்கணும்ன்ற. அதுதான் கடவுளோட சித்தம். சரியா? இப்போ நிறைய பேர் ஏன் கடவுளும் அவங்களும் அந்நியர்களாக இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவும் அவங்களும் அந்நியர்களாக இருக்காங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு உறவே இல்லாமல் இருக்கு. நிறைய பேருக்கு ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உறவே கிடையாது. கடமைக்காக ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, அவ்வளோதான். ஏன் இது எதனால் இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நினைவுகள் தேவனுடைய வார்த்தையை போல இன்னும் மாறவில்லை, மாற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ கடவுளுடைய வார்த்தை, நான் இன்னும் மெசேஜுக்குள்ளே போகல. நான் போகிறதுக்கு முன்னாடி நான் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வேண்டியது, ஆவியானுடைய கிருபையினால் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள், ஒரு வார்த்தை படித்தாலும் அந்த வார்த்தை உங்கள் நினைவுகளையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் தொடும்படியாக, மாறும்படியாக அதை நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளே எடுத்துக்கணும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை எனும் திருவசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, புதிதாய் பிறந்த குழந்தையை போல, பேதுருவில் இருக்கு, புதிதாய் பிறந்த குழந்தையை போல வார்த்தை என்னும் திருவசனத்தின் மேல் வாஞ்சியாக இருங்க அப்படின்றாரு. ஸோ நீங்கள் ஒரு வசனம் படித்தாலும் அந்த வசனத்தை நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும். அது என்ன பண்ணுன்னா, உங்கள் மனசு, உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகளில் கலக்கும். சில வார்த்தைகள் என்னையும் பிரிக்கவே முடியாது.
ஏன்னா அது என் ரத்தத்துக்குள்ளே போயிடுச்சு, என் எலும்புக்குள்ளே போயிடுச்சு. அது என்ன ஆனாலும் சரி, அந்த ரெவலேஷன் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும், பப்புள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10, 11, 12 ஆண்டுகள் நான் வந்து இந்த வார்த்தை பைத்தியமாக இருந்தேன். I was like crazy about the word of God. I will read one verse for more than 6-7 hours. So I sought the Lord. தேடுகிறவன் கண்டடைகிறான். இந்த ரெவலேஷன்ன்றது வந்து நீங்க தேட 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 இந்த மனம் புதுப்பிக்கப்படுகிறது, இந்த எண்ணங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. வார்த்தையில சும்மா படிச்சுட்டு போறதுனால இது மாறாது. அப்ப கடவுளோட வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நோக்கம் என்னன்னா, ஒரு வார்த்தை படிச்சாலும் அது உங்க மனதை அஃபெக்ட் பண்ணணும், மாற்றணும். அப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடணும், அப்படி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும், அதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? ஸோ இது வந்து பேஸ். ஸோ நான் ஒரு விஷயம் இங்கே கிளாரிஃபை பண்ணுறேன். இனி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டாலும் அந்த வார்த்தை உங்களுக்குள் பலனளிக்கும்படி அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ இங்க ஒரு ப்ராசஸ் சொல்றாரு, நீ அந்த வார்த்தையில நிலைத்திருக்கணும்னு சொல்றாரு. அதனாலதான் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு கிடையாது. இப்ப நான் இன்னைக்கு பேசுற வார்த்தை எல்லா வார்த்தையும் உங்களுக்கு இருக்கா? இல்ல. நான் இப்ப கொடுக்கறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஐ ஸ்டில் நாட் ஏட் டு கெட் இன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஸோ இந்த வார்த்தை எல்லா வார்த்தையும் எனக்கு இல்லை, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களோட பேசுவார் இன்னைக்கு. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, அந்த வார்த்தையை தியானிங்க, அந்த வார்த்தையில கண்டினியூ பண்ணுங்கன்றேன். இஃப் யூ ஆர் a daily reader of the word of God, நீங்கள் தினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால், நீங்க அந்த தினமும் வேதம் வாசிக்கிறதுல ஒரு வசனம் உங்களை டக்குன்னு வந்து உங்களை வந்து தொடும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு பேசுற வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? பிடிச்சிக்கணும், பிடிச்சி தியானிக்க ஆரம்பிச்சிடணும். நான் என்ன பண்ணுவேன்னா, வார்த்தை கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே பெட்ல உருளுவேன், தியானிச்சுக்கிட்டே உருண்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அப்படியே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அதை ப்ரே பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அது நல்லாவே தெரியும், என் மாம்சத்தை உடைத்து, ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அதுக்கு வல்லமை இருக்கிறது, அதுக்கு ஜீவன் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது மாம்சத்தை உடைச்சி அந்த சமாதானத்துக்குள்ள என்னை கொண்டு போய் என் மனசை ஃப்ரீ பண்ணி எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் பாருங்க. அங்கேயே நின்றுணுமா? நிற்கக்கூடாது. அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ணணும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஃப் யூ கண்டினியூ இன் மை வேர்ட், நீங்கள் என் வார்த்தையில் ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் சத்தியத்தை அறிந்து கொள்வான், அந்த சத்தியம் அவனை விடுதலை ஆக்கும். நீங்க விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்களா? இப்ப கிறிஸ்டியானிட்டியில நான் பேசிக்ஸ் நிறைய எடுக்கணும். நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசிக்ஸ் கிறிஸ்டியானிட்டியில் வந்து உங்களுக்காக உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அதுதான் உண்மை. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நித்திய ஜீவன் உங்களுக்குள் வந்துவிட்டது, எல்லா பிளெஸ்ஸிங்ஸ்க்கும் நீங்கள் பாத்திரவான்களாய் மாற்றப்பட்டீர்கள். இதுதான் உண்மை. நீங்கள் இனிமேல் பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது, ஆல்ரெடி பெற்றுக்கொண்டாயிற்று. இப்போ இதை அறிந்து கொண்டு, இதை புரிந்து கொண்டு, இதை உங்க வாழ்க்கையாக மாற்றுவதுதான் ரட்சிப்பின் என்ன சொல்றது நிறைவேறுது. ஸோ why you are living, உங்கள் அது பாருங்க, ஒரு வசனம் இருக்கு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? நம்ம இன்னும் ரட்சிக்கப்பட்டு முடியலையா? இல்ல, நீங்க ஆவி, உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆனா உங்க ஆத்மா இன்னும் ரட்சிக்கப்படலை. உங்க ஆத்மா ரட்சிப்புக்கு தான் இங்க சொல்றாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு என்ன பண்ணணும்? நிறைவேற பிரயாசப்படும். ஹல்லேலூயா, thank you Jesus. நான் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் உங்களை. ஸோ ஏதோ ஒரு வேர்ட் will come to you. ஸோ இட் இஸ் a serious matter. ஸோ நீங்கள் பல வருடம் விசுவாசியாக இருந்திருக்கலாம், பல வருஷம் நீங்கள் கர்த்தரை தேடுறவங்களா இருந்திருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் பார்த்துருக்கேன், 100க்கு 99% கிறிஸ்தவர்கள், 99% நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் என்னையும் நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா, நம்ம கேட்ட வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திராதபடினால
அதை நம்ம கண்டினியூ பண்ணாமல் இருந்ததுனால அந்த வார்த்தை நம்ம கிட்ட வந்ததுக்கு உண்டான பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த வார்த்தை உங்களை மாற்றுவதற்காக வருகிறது. இந்த மாற்றுவதற்கான வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது உடனே ஒருத்தன் உஷாராயிடுறான். யாருன்னா பிசாசு. ஏன்னா அந்த பிசாசுக்கு தெரியும் இந்த வார்த்தை தான் உங்களை மாற்றும். ஒரு மனுஷனுடைய ஜெபமோ, நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் தலை மேல கை வச்சு பண்ற ஜெபமோ, இல்ல மத்தவங்க எனக்காக ஜெபிப்பாங்கன்ற ஜெபமோ, நான் சொல்ற புரியுதா? The only one thing which helps you transform your life is the word of God. The devil knows this. பிசாசுக்கு இது நல்லாவே தெரியும். அதனாலதான் வசனம் விதைக்கப்பட்ட உடனே என்ன பண்றான், சரண வரான். அந்த வசனத்தை அவர்கள் கேட்டு உணராத பொழுது பிசாசு வந்து அந்த வசனத்தை திருடிட்டு போயிடறான். அப்போ பாருங்களேன், once they hear the word and do not understand. அப்போ நான் இங்க என்ன சொல்றேன்னா, வார்த்தையை நீங்க கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது, படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை புரிந்து கொள்றது எப்படி புரிந்து கொள்வோம்? வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நாம நிலைத்திருக்கணும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை ஏதோ மாம்சமான ஒரு காரியம் கிடையாது, ஏதோ பிசிக்கலா நான் பார்க்கிற ஒரு எழுத்து கிடையாது. கடவுளுடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானவர் மாத்திரம்தான் அது வெளிப்படுத்த முடியும். நம்ம மாம்ச மனசுலயோ, மாம்சத்துல சும்மா படிச்சோன்னே நான் தேவனுடைய வார்த்தை புரிந்து கொண்டேன் அப்படின்றதுலயோ நமக்கு புரியாது. ஆக்சுவலா இதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. One word can change your life upside down. ஒரு கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும். ஒரு வார்த்தை போதும். ஸோ உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் தெரியும், அநேக என்ன சொல்றது, வசனங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் தெரிஞ்ச வசனங்களை, தெரிந்த வாக்குத்தத்தங்களை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க. ஸோ இது கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் நான் உங்ககிட்ட 100% நான் சொல்லி ஆகும். சரியா? இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயத்தை குறித்து நான் பேச போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நான் பேசி முடிக்க போகிறேன். கண்டிப்பாக இது உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். Thank you Jesus. I believe that this will change your life. Okay. So what is that? So பழைய ஏற்பாட்டில் விசுவாசன்ற ஒரு மேட்டர் கிடையாது. தன் கிரியினால அவன் என்ன பண்றானா, பிழைத்திருக்கான். பரிசுத்தமா வாழ்ந்தானா ஆசீர்வாதம். அங்க யாரும் பரிசுத்தமா வாழலை. ஸோ எல்லாமே கர்ஸ்டான் தான் பைபிளில் போட்டிருக்கு. பட் சில பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க, தேவனை விசுவாசிச்சிருக்காங்கன்னு போட்டிருக்கு. யாக்கோபு, காலேபு, யோசுவா, மோசே, இவங்களாம் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய விசுவாசம் பூரணமடையாத விசுவாசம். தே ஹோப் ஃபார் சம்திங் அண்ட் தே பிலீவ்ட் காட். நல்லா கவனிங்க, அவங்க வரப்போகிற ஒரு காரியத்தை நம்பி தேவனை விசுவாசித்தார்கள். சரியா? அவங்க விசுவாசமே உங்க ஹோப்ல தான் இருந்தது. பாருங்க, ஒவ்வொரு ரட்சகர் உங்களுக்கு வரப்போறாரு, கொடுக்க போறாரு. இது வந்து பாதியிலிருந்து, ஆதாம் பாவம் செஞ்சதுல இருந்து ஆண்டவர் வந்து வாக்காய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன? ஸ்திரீயின் வித்து. அப்போ இதை வந்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸ்டார்டிங்ல. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மோசேக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும், யோசுவாவுக்கு தெரியும், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியும் ஒரு நாள் வரப்போகுது. அப்போ தேவகுமாரன் வெளிப்பட போகிறார். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மீட்பு வரப்போகிறது, ரட்சிப்பு வரப்போகிறது. அது எப்போன்னு தெரியல, எப்பயாவது வரும். அதை நான் விசுவாசித்து, அதை நான் நம்புகிறேன், அதை நான் அந்த ஹோப்பை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபெய்த்தில் என்ன பண்ணுறாங்க, ஓடி இருக்காங்க. ஸோ இந்த விசுவாசம் பூரணமாக்கப்பட்ட விசுவாசம் கிடையாது. ஸோ அப்போ எப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமோ, நல்லா கவனிங்க, திஸ் இஸ் த ரியல் ஃபெய்த்.
இப்போ இந்த விசுவாசன்ற மேட்ரு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இயேசுவை நம்புகிறதுல ஸ்டார்ட் ஆகுது. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு விஷயத்தை குறித்து நான் பேச போகிறேன். ஒன்று விசுவாசம், இன்னொன்று நம்பிக்கை. ஒன் இஸ் ஃபெய்த் அண்ட் ஒன் இஸ் hope. And I want you to understand the importance between the faith and hope. The Bible says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, now faith, love and hope is there. இப்பொழுது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை மூணு இருக்கு. ஆனா இப்ப எல்லாத்திலும் அன்பே பெரியதுன்றது. அப்படின்னா என்னன்னா, இந்த மூணு விஷயமும் இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில. என்னதுங்க? அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, ஹோப். சரியா? இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை, நான் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த வேர்ட், இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களோட பிரச்சனை என்னன்னா, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான், நம்பிக்கையினாலே பிழைக்கலை. இப்போ இந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. பார்த்தீங்கன்னா ஃபெய்த்துக்குமே ஹோப்புக்குமே வித்தியாசம் இல்லை. இதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிடும். ஸோ நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் அதை சொல்லி நான் இந்த செஷனை நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வசனங்கள் இருக்கிறது. சரியா? அப்ப அவர் மேல வைக்கிற விசுவாசம், நீங்க நல்லா கவனிங்க. இயேசு மேல வைக்கிற விசுவாசம் அப்படின்னா என்ன? நான் இயேசு விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை நம்புறேன், நான் இயேசுவை நம்புறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை நம்புறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் விசுவாசி அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா வாட் ஃபெய்த் இஸ்? ஃபெய்த்னா என்ன? விசுவாசம்னா என்ன? நல்லா கவனிங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்துல சொல்றாரு, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா என்னன்னா, இப்ப என்னை சுத்தி காத்து இருக்கு, ஏர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நான் சுவாசிக்கிறேன். அப்ப நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். என் கண்ணுக்கு தெரியல, ஆனா இங்க ஆக்சிஜன் இருக்கு, நான் அதை சுவாசிக்கிறேன், அதனால நான் உயிரோடு இருக்கேன். நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்படின்னா என்னன்னா, faith now, நல்லா கவனிங்க, now faith is அப்படின்னு போட்டிருக்கு. ஈஸ்னா present tense. இப்பொழுது விசுவாசம் இருக்கிறது. now faith is. விசுவாசம் என்பது இப்பொழுது. நம்பிக்கை என்பது ஃபியூச்சர்ல வர ஒரு காரியம், ஃபியூச்சர் டென்ஸ். ஹோப் அப்படின்னா, I hope that I will get good marks in my exam. I hope that I will become a great man one day. நான் நம்புறேன், நான் ஒரு நாள் பெரிய ஆளா வந்துடுவேன். நான் நம்புறேன், ஒரு நாள் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். நான் நம்புறேன், ஆண்டவருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் நம்புறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். இதுக்கு பேர் நம்பிக்கை. நான் சொல்ற புரியுதா? ஆனா விசுவாசன்றது இது கிடையாது. ஒரு நாள் நான் இப்படி ஆயிடுவேன், நான் விசுவாசிக்கிறேன், அது விசுவாசம் கிடையாது. இன்னைக்கு இந்த பொய்யில இருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வரணும். நான் நம்புறேன், ஒரு நாள் கர்த்தர் என்னை சுகமாக்குவார். நான் நம்புறேன், என் லைஃப் நல்லா மாறிடும் ஒரு நாள், நான் இப்படியே இருக்க மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நம்புறேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இங்கே ஒரு பெரிய பொய் அடங்கி இருக்கிறது, ஒரு பெரிய பொய் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபெய்த் அப்படின்றது இப்பொழுது. இந்த ஃபெய்த்ன்ற ஒரு மேட்ரு எது மேல வருதுன்னா, பிரசன்ட் டென்ஸ் மேல வரல, ஃபியூச்சர் டென்ஸ்ல வரல, பட் ஆனா பாஸ்ட் டென்ஸ்க்கு வருது. நல்லா கவனிங்க. Now I have this Bible in my hand. என் கையில பைபிள் இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, என் கையில ஆல்ரெடி பைபிள் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இப்பொழுது என் கையில பைபிள் இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் கையில பைபிள் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியல.
இப்போ இந்த பைபிள் என்கிட்ட தான் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, பாஸ்ட் டென்ஸ். அதை நான் என்ன பண்றேன், இப்போ என் கையில பைபிள் இருக்கு, ஆமா ஆல்ரெடி இருக்கு, இப்போ அதை நான் பார்க்குறேன், அதை நான் நம்புறேன் என்கிட்ட இருக்குன்னு. இதுதான் ஃபெய்த். இப்பொழுது அப்படின்னா என்னன்னா, ஃபெய்த்ன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அது எல்லாமே நித்தியமானது, நிரந்தரமானது. அந்த காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லார் மேலும் அது வந்துருச்சு. அந்த ஆசீர்வாதமும் பாவ மன்னிப்பும் நீதியும் தெய்வீக சுகமும் எல்லாமே வந்துருச்சு. இட்ஸ் ஆல்ரெடி தேர், இட் இஸ் ஆல்ரெடி தேர். அது எல்லாமே உங்கள் மேலே இருக்குது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், எல்லாமே உங்கள் மேலே இருக்குது. அதை இப்பொழுது வந்துருச்சு இருக்குன்றத நம்புறது தான் ஃபெய்த். ஒரு நாள் நான் சுகமாவேன். நல்லா கவனிங்க, அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். இட் இஸ் ஆல்ரெடி given to you. அவர் பாருங்க, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தும் என்னை நீதிமானாகும்படி உயிரோடு எழுந்தும் இருக்கிறார். பாஸ்ட் டென்ஸ். அப்போ சொல்றாரு, 1 பேதுருல சொல்றாரு, அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் என்ன பாவங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன். இது எல்லாமே உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். இட்ஸ் an entitled one. இது உங்களோடது, உங்களோட சொத்து, உங்களோட உரிமை. உங்களுக்காக கிறிஸ்து இது எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்க கரத்துல கொடுத்துட்டார். அப்போ விசுவாசன்ற மேட்டர் என்னன்னா, ஃபியூச்சர்ல ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்றது கிடையாது. எனக்காக கர்த்தர் அதை செய்து முடித்து விட்டார், இப்பொழுது என் கரத்துல இருக்கு அப்படின்றது தான் ஃபெய்த். மறுபடியும் நான் சொல்றேன், இது நம்பிக்கை கிடையாது. ஹோப் பண்றதுக்கு, வியாதி சுகமாகணும், நம்ம தெய்வீக சுகத்தில் நடக்கணும்னா நம்ம ஹோப்ல இருந்தோம்னா, ஒரு நாள் என்னை ஆண்டவர் சுகமாக்குவார், ஒரு நாள் நான் தெய்வீக சுகத்தில் நடப்பேன், ஒரு நாள் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இங்க அந்த ஒரு நாள் அப்படின்றதே ஹோப்ல போயிருது. இந்த ஹோப்புக்கும் ஃபெய்த்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? இந்த ஹோப்ன்ற மேட்டர், நம்பிக்கைன்ற மேட்டர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் தான் ஹோப்னு சொல்றோம். இந்த ஹோப்ன்ற மேட்டர் அதுக்கு மட்டும்தான் வரும். ஃபெய்த்ன்ற மேட்டர்னால தான் நீதிமான் பிழைப்பான் போட்டிருக்கு, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் போட்டிருக்கு. அப்ப விசுவாசம் என்பது இப்பொழுது, now faith is now. இப்பொழுது நான் சுகமா இருக்கேன். whether I experienced it or not, whether I am enjoying that blessing or not, it is already there in my spirit. அது என்னுடைய ஆவியில எனக்குள்ள தான் இருக்கு. நான் சுகமானதே இப்பொழுது அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். இதுதான் ஃபெய்த். இப்ப நான் சுகமாயிருக்கேன், ஏன்னா இது ஆல்ரெடி டன் டீல். இது ஆல்ரெடி எனக்காக செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியம். அதுல அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். அதை நான் நம்பும் பொழுது அது எனக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுது. இப்ப நம்புறேன், நான் இப்ப நான் சுகமா இருக்கேன், இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன், இப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், இப்ப நான் தெய்வீக பாதுகாப்புல இருக்கேன், இப்ப கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இப்ப கர்த்தர் என்னை விட்டு விலகாம எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரு, இப்ப நான் தேவனுடைய குமாரனா இருக்கேன், இப்ப நான் தேவ நீதியா இருக்கேன், இப்ப நான் பரிசுத்தவானா இருக்கேன், இப்ப நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கேன், இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு. இப்போ now faith is, so you are called to believe the word now. I hope you understand. உங்களுக்கு புரியல நான் சொல்றது? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். விசுவாசம் இப்ப நீ சுகமா இருக்க, இப்ப நீ ஆரோக்கியமா இருக்க, இப்போ நீ விடுதலை ஆக்கப்பட்டிருக்க, இப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, இப்போ உன்னதங்களில் கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கிறீங்க, இப்போ நீங்க இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, இப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு தெய்வீக ஞானத்தை உடையவர்களா இருக்கிறீங்க, இப்போ நீங்க தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமா இருக்கீங்க, இப்போ கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருக்கிற, இப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. இதுதான் கடவுளோட வார்த்தை சொல்லுகிறது. இப்பொழுது now faith is, it is never be tomorrow. நாளைக்கு விசுவாசம் கிடையாது, அது ஹோப். அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஹோப்பையும் விசுவாசத்தையும் நீங்க குழப்பிக்கவே கூடாது. நீங்க அதனாலதான் உங்கள் நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் நீங்க என்ன பண்ணுமா, சோர்ந்து போகாம இருக்கணுமா. You have to confess your faith. Why you have to confess your faith? Because
Now faith is, இப்பொழுது விசுவாசம் இருக்கிறது, இப்பொழுது இங்கே ஆக்சிஜன் இருக்கிறது, அதனால் நான் சுவாசிக்கிறேன். அப்போ விசுவாசன்றது என்றைக்குமே நாளைக்கு கிடையாது. ஒரு நாள் நான் நல்லாவேன், ஒரு நாள் நான் சூப்பராவேன், ஒரு நாள் நான் பயங்கரமாவேன், அது ஹோப். அதுக்கும் அதனால் நம்ம பிழைக்க போகிறதே கிடையாது. அதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிற நம்பிக்கை அது இப்பொழுது இருக்கிறது. உங்கள் சுகம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் விடுதலை இப்பொழுது, உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது, உங்களுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது. இப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ நான் கடன் வாங்காத இருப்பேன், கடன் கொடுப்பேன். இப்போ தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை எல்லாம் இப்பொழுது சந்திக்கிறார் என்கிற அதை நம்பி அறிக்கை செய்து அதன் மேல் நம்பிக்கை வைக்கிற, அதுதான் faith. Now faith is. So if you're saying that you're believing God, if you're saying that you have faith in God, that is now, right now, not next moment, next second, next hour. It is now. It is already there. You are already there in that place. நீங்கள் அந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்துட்டீங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டீங்க, அந்த சுதந்திரத்துக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டீங்க, அந்த சுகத்துக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டீங்க. கிறிஸ்து அந்த காரியத்தை உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஏன்னா இப்போ நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க மரித்துட்டீங்க. இனி நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் இப்பொழுது பிழைத்திருக்கிறார். இதுதான் faith. ஸோ உங்களுடைய அடையாளம் தான் ஃபர்ஸ்ட் விசுவாசத்தோட அடித்தளம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்ற அந்த அடையாளம் தான் உங்களை அந்த now faith is-குள்ள உங்களை நடத்த போகுது. ஹல்லேலூயா, thank you Jesus. ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கணும். இனி நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன்னா அது இப்போ எனக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்ற மேட்ரு இப்போ என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நாளைக்கு இல்லை, அதை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. யூ ஆர் இன் த ப்ராசஸ். மேபி யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங். மேபி யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் receiving all the fullness of blessings which God has ordained for you in your spirit, but it is in you. அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. நீங்க பெற்றுக்கொள்ள போறது கிடையாது, நீங்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி அதை அச்சீவ் பண்ண போறது கிடையாது. அது ஆல்ரெடி உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டாயிற்று, இன்வெஸ்ட் பண்ணப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, thank you Jesus. This is the great news, good news for you. டெஃபினட்டாக இது உங்களுடைய ஐஸை என்லைட்டன் பண்ணியிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பாருங்களேன், இந்த வார்த்தையை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஓகே, நான் சொல்லிட்டாரு, நவ் ஃபெய்த் இஸ். இப்போ நான் அதை விசுவாசிக்கிறேன், இப்போ நான் சுகமாயிட்டேன், இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இப்போ நான் விடுதலையோடு இருக்கேன், இப்போ வாதம் என் கூட தணுங்காது, இப்போ எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த வாயுதமும் வாய்க்காது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால். இப்போ எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்போ நான் பரிசுத்தமாக இருக்கேன், இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது. இப்போ நான் விடுதலையோடு இருக்கேன், இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இப்போ நான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ தேவ தூதர்கள் எனக்காக அல்லேலூயா பணிபுரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நான் குறைவில்லாதவனா இருக்கேன். இப்போ என் பழைய எல்லா காரியங்களும் ஒளிந்து போகிறது. இப்போ எல்லா மாம்ச வல்லமைகளும் முறிந்து போகிறது. இப்பொழுது நான் தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை இப்போ நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால். இப்பொழுது நான் பிளஸ் பண்றவங்கள. நவ் ஃபெய்த் இஸ். விசுவாசம் என்பது இப்பொழுது, விசுவாசம் என்பது இப்பொழுது, இப்பொழுது, now, right now you are experiencing God's supernatural abundance இப்பொழுது.